வணக்கம். இன்றைய குறள்: ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. அதாவது இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை ஒரு பொருளாக எவரும் மதியார். ஆனால் பொறுத்தவர்களை பொன்போல் பொதிந்து வைப்பார்கள். அதுதான் இந்த குறளுடைய கருத்து. இதுக்கு நான் எழுதின கதை. லட்சுமணசாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், அந்த கம்பெனியில் ஒரு மேனேஜர். அதுக்கப்புறம் அவருக்கு கீழே முரளிதரன் என்பவர் துணை மேனேஜர். ஆனால் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் அங்கே கம்பெனிக்குள்ளே எது நடந்தாலும், லேட்டாக வந்தாலும், எது பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் லட்சுமணசாமியோட செல்வதே கிடையாது. எல்லாம் முரளிதரனோட முடிஞ்சிடும். முரளிதரன்கிட்ட போயிட்டு தான் அப்புறம் லட்சுமணசாமிகிட்ட போகணும். ஆனால் பஞ்சாயத்து முரளிதரனே முடிச்சு வச்சுருவார் எல்லாத்தையும். இது பற்றி லட்சுமணசாமி டீம் மீட்டிங்கில், அதாவது அந்த கம்பெனியோட டீம் மீட்டிங்கில் தன்னை ஆற்றாமையை கொட்டினார். அதற்கு கம்பெனி நிர்வாகம், நீ கம்பெனியில் எப்படி அதாவது எந்த விதமான இன்ஃபர்மேஷன் வரமாட்டேங்குது, எல்லாம் முரளிதரனோட முடிஞ்சு போகுது, எனக்கு கம்பெனி என்ன நடக்குதுன்னா தெரிய மாட்டேனுது அப்படின்னு அவர் சொல்கிறார். வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு கம்பெனி நிர்வாகம், நீ எப்படி நடந்து கொள்வாயோ அதற்கேற்ப தான் எல்லாம் நடக்கும், அதுக்கு என்ன காரணம் என்று ஒரே வார்த்தையில் கூறிவிட்டது. அதாவது இதில் நம்ம ஒத்து கவனிக்கணும். லட்சுமணசாமி நல்லவர் தான், ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவர். அவர் இந்த லேட்டாக வர்றது, அனாவசியமாக லீவ் எடுக்கிறது, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அப்போது அவர் கம்பெனிக்கு ஆதரவாக தான் இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஆனால் லேபருங்களுக்கு எதிரியாகிறார். லேபருங்களுடைய நலனை அவர் பார்க்கறது கிடையாது. அதனால் லேபருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முரளிதரங்கிட்ட போயிட்டு பஞ்சாயத்தை முடிச்சுன்னு இப்படியே வந்துடுறாங்க, அவர்கிட்ட போகிறது கிடையாது. அதாவது வள்ளுவர் சொல்கிற கருத்து பாருங்கள், தமக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை. நமக்கு தன்னுடைய கம்பெனிக்கு தீமை செய்தவர்னால் லேட்டாக வர்றது, இது பண்ணுறது, லீவ் போடுறது, இது மாதிரி அவங்கள தண்டித்தவரை ஒரு பொருளாக, அதாவது தண்டித்தவர்னா யார்? லட்சுமணசாமி. அவர் என்ன பண்ணுறாரு, ஆக்ஷன் எடுத்துறாரு. அவரை ஒரு பொருளாக, ஒரு இதாக மதிக்க மாட்டாங்க. ஆனால் துணை மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, சரி இனிமேல் லேட்டாக வர்றது போ 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 அப்படின்னு பொறுத்தவர்களை பொன் போல் போயிருந்து அவருக்கு தான் அந்த லேபருங்கிட்டே நல்ல பேர். இது கம்பெனி நிர்வாகத்துக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாருடைய கெட்ட பேரையும் எல்லாருடைய கோபத்தையும் நம்ம சம்பாரிச்சிக்க வேண்டாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ செய்யணும் எல்லாருக்கும். நம்ம அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்ம மேலே ஒரு அன்பு வரும், ஒரு பாசம் வரும், எல்லாமே ஒரு மரியாதை வரும். நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்கிறவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சின்னு நமக்கு வேலை செய்கிறவங்கள நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது, இல்லை ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. நன்றி. நாளை மறுபடியும் சந்திப்போம்.